அமெரிக்க அமானுஷ்ய புலனாய்வாளரான 54 வயதான டான் டிவோரா என்பவர் அன்னாபெல் பொம்மையுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தனது ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்த சம்பவம் அமானுஷத்தை கிளப்பியுள்ளது. 54 வயதான அமானுஷ்ய புலனாய்வாளரும் அமெரிக்க ராணுவ வீரருமான டான் டிவேரா ஞாயிற்றுக்கிழமை இரவு அன்னாபெல் பொம்மையுடன் சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது பென்சில்வேனியாவின் கெட்டஸ்பர்கில் அவரது ஹோட்டல் அறையில் எதிர்பாராத விதமாக இறந்ததாக கூறப்படுகிறது. ஹோட்டல் அறையில் உணர்வின்றி கிடந்தபோது அவருக்கு சிபிஆர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்களும் மருத்துவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என கூறப்படுகிறது. மரணத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அது உறுதி செய்யப்படும் என காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் அவர் இறந்த இடத்தில் சந்தேகத்திற்குரிய எதுவும் இல்லை எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. டிராவல் சேனலின் மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் நிகழ்ச்சி மற்றும் நெட்ஃபிளிக்ஸின் 28 டேஸ் ஹாண்டட் நிகழ்ச்சியிலும் தயாரிப்பாளராக பணியாற்றியதால் இவர் பிரபலமானார். டிக்டாக் மூலமும் அவர் பிரபலமானவராக கருதப்பட்டார். பேய் பிடித்திருப்பதாக பலரால் நம்பப்படும் அன்னாபெல் பொம்மையுடன் அவர் சமீபத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இறந்துள்ளார். அன்னாபெல் பொம்மை 1970களில் தொடர்ச்சியான அமானுஷ்ய கதைகளுக்கு பிறகு பிரபலமடைந்தது. இந்த பொம்மையை முதலில் 1968ஆம் ஆண்டு பரிசாக ஒரு செவிலியருக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் அவருடைய தோழியும் பொம்மை சம்பந்தப்பட்ட விசித்திரமான மற்றும் வன்முறை நிகழ்வுகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. பிறகு அன்னாபெல் என்ற இளம்பெண்ணின் ஆவி அந்த பொம்மையில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொம்மையில் குழந்தையின் ஆவி இல்லை, மாறாக ஒரு தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டதாக பேசப்பட்டது. பின்னர் அதை அமானுஷ்ய அருங்காட்சியகத்தில் ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்தனர். 2019 முதல் சில சிக்கல்கள் காரணமாக அந்த அருங்காட்சியகமும் மூடப்பட்டது. இந்நிலையில் டெவில்ஸ் ஆன் தி ரன் அமானுஷ்ய கண்காட்சியின் போது பொம்மையை கையாள்பவராக இருந்த டான் டிவேரா ஹோட்டல் அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தி கன்ஜூரிங் படங்களால் பிரபலமான பேய் பிடித்ததாக கூறப்படும் அன்னாபெல்லுடன் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது பீதியை கிளப்பியுள்ளது. மே மாதம் தொடங்கிய இந்த சுற்றுப்பயணம் வரலாற்று சிறப்புமிக்க நொட்டாவே பிளான்டேஷன் தீ விபத்துக்குள்ளாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நியூ ஆர்லியன்ஸில் நிறுத்தப்பட்டது. மேலும் அருகிலுள்ள சிறையிலிருந்து 10 கைதிகள் அப்போது தப்பினர். இந்த சம்பவங்களுக்கும் அன்னாபெல்லுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் வதந்திகள் பரவின. அதோடு அன்னாபெல் பொம்மை காணாமல் போய்விட்டதாகவும் சொல்லப்பட்டது. அமானுஷ்ய அருங்காட்சியகத்தின் உரிமையாளர் டோனி ஸ்பெரா இந்த கூற்றுகளை மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.